So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 15th July 2022. The first news related to International North-South Corridor, also Transport Corridor. So North-South Transport Corridor, it was created in the year 2000 by three countries by signing an agreement between three countries, that is Russia, Iran and India. So you can see on the map. So show the map. Okay. So அதில் வந்து இந்தியாவோட மும்பையில் இருந்து இல்லைனா இந்தியன் லேண்டில் இருந்து it will be connected to Bandar Abbas port. Abbas port of Iran. அப்புறம் அங்கிருந்து it will be connected to roadways. That's why it is called as multi-modal project. So Bandar Abbas lane the road, railways, double rail. அது வந்து பஹ்பு அப்படின்ற பிளேஸ் வரைக்கும். அங்கிருந்து you will have a single railway line. இது double railway line. That is to Tehran. Tehran land it will be connected to, there is a port, Anshali port. So in the map la correct ah illa ungalku, you can see here. So Anshali port is in Iran. From the Iran it will be, the Anshali port la it will be connected to Astkaran, that is in Caspian Sea across Panipur. So this area is Caspian Sea. Caspian Sea area. Caspian Sea oda end Astakaran. Angirundu it will go to Moscow, then St. Petersburg, the world capital, that is St. Petersburg. புரியுதா? So Mumbai to Bandar Abbas லேருந்து railway lines, that is double railway line to Tehran, Bafu. அந்த பஃபு அப்படின்ற பிளேஸ்லேருந்து தெஹரானுக்கு சிங்கிள் ரயில்வே லைன். தெஹரான்லேருந்து யூ வில் ஹாவ் அன்சாலி, தட் இஸ் அ ரோட்வேஸ் கனெக்ஷன். அங்கேருந்து யூ ஹாவ் அஸ்தகரன், தட் இஸ் காஸ்பியன் சீயோட எண்டு. அதுக்கு பிறகு இட் வில் கோ டு மாஸ்கோ. அண்ட் தென் தெஹரான்லேருந்து வி கேன் கோ டு சென்ட்ரல் ஏஷியா. And then you can go to like Turkey. So actually map இப்படி வராது. I am giving the time, like ஒரு places வச்சு தான் ஒரு timeline map தான் வரைஞ்சிருக்கேன், மைண்ட் மேப் மாடலில் தான் வரைஞ்சிருக்கேன். So it's not the real map. So real map you have to search Google, நீங்கள் பண்ணிங்கன்னா you will get the map. இங்கே டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கக்கூடிய மேப்பும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்காது, சரியா? ஸோ இங்கே இருந்து டர்க்கி கனெக்ஷன், டர்க்கியிலேருந்து you can go by other countries, European countries, and then here you can go to Central Asian country, that is Turkmenistan. 2000 it was created, when it was created only 3 countries. இன்னைக்கு 13 countries ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, including India and Russia. So 10 countries extra, that is Central Asian countries எல்லாமே வருது, சரியா? அப்புறம் இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா Persian Gulfையும் Caspian Sea, you can see on the map. Persian Gulf அந்த ரெட் லைன் தான் உங்களுக்கு it was டிஸ்பிளே பண்ணிருக்கியா. சென்ட்ரல் ஏஷியாவில் மும்பையிலிருந்து யூ கேன் சி பந்தர் அப்பாஸ் இஸ் த Persian Gulf ஏரியா. Persian Gulfையும் இதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, தட் இஸ் காஸ்பியன் சீயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அங்கேருந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க், தட் இஸ் இன் ரஷ்யாவை கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆல்சோ கனெக்டட். அண்ட் தென் யூ ஹேவிங் அனதர் போர்ட், தட் இஸ் சாபஹார் போர்ட். சாபஹார் போர்ட் அது ஈரானில், இட் வில் ஆல்சோ பி கனெக்டட். ஸோ இதெல்லாமே பெனிஃபிட் என்ன அப்படின்னா லைக் ட்ரேடை டெவலப் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி 13 கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொன்னேன். அண்ட் தென் அசர்பைஜான் இஸ் ஆல்சோ பார்ட். அசர்பைஜானில் தெஹரான்லேருந்து தெர் இஸ் அ ரூட் டு அசர்பைஜான், பக்கு அப்படின்ற பிளேஸுக்கு. ஸோ அசர்பைஜான் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் 13 countries. ஸோ திஸ் யூ ஹாவ் டு நோ. வாட்ஸ் த பெனிஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40 days ஆகும் ரஷ்யாவை ரீச் பண்ணுற. இந்தியாவிலேருந்து 40 days it will take. இன்றைக்கி அதை 25 days குறைச்சிருக்கோம் ட்ராவல்.
ஸோ ரஷ்யாவிலேருந்து ஒரு கண்டெய்னர் கிளம்பி இப்போ இந்தியாவுக்கு இட் வில் ரீச் சூன். இப்போ ஈரானோட பந்தர் அபாஸ் போர்ட் அது வந்துருச்சு, அதனால தான் நியூஸ். தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். கிட்டத்தட்ட 7,200 kilometers டோட்டலி இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ 40 days ஆகும். முன்னாடி நீங்கள் அந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ யூ கேன் சி ஆன் த மேப் அந்த ப்ளூ கலர் லைன் மேப் டிஸ்பிளே பண்ண. ஓகே, ப்ளூ கலர் லைன் வழியா, ஸோ சுயஸ் கனால் வழியா யூ ஹாவ் டு கோ டு ரஷ்யா. ஸோ அது இட் வில் டேக் மோர் தேன் 40 days. இப்போ 25 days குறைச்சிருக்காங்க. தட்ஸ் த மெயின் பெனிஃபிட் ஆஃப் திஸ் INSTs, இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஃபஸ்ட் டைமில் ஃபங்க்ஷனிங் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கண்டெய்னர் தான் அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். தட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் டு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டில். அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு நம்ம வந்து இந்தியா மேலே நம்ம போக முடியாது. யூ நோ தட். ஸோ ஹியர் இட் இஸ் ஆப்கானிஸ்தான் அண்ட் தென் யூ ஹேவிங் பாகிஸ்தான். திஸ் இஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியா. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு கனெக்ஷன் இல்லை போகிறதுக்கு. சைனா இஸ் தேர். ஸோ நோ கனெக்ஷன் லேண்ட்வேஸ். ஸோ சென்ட்ரல் ஏஷியா கண்ட்ரிஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு சாபகார் போர்ட் கூட யூ ஹேவிங் அன் அக்ரிமெண்ட். தட் இஸ் ஆஷாபாத் அக்ரிமெண்ட். ஸோ அது சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அதில் பார்ட்டில் இருக்காங்க. ஸோ தே வில் பி கனெக்டட் சென்ட்ரல் ஏஷியா. அது மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ண முடியும். ரஷ்யாவுக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட இட்ஸ் ஹேவிங் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் த உக்ரைன் வார். இவன் த மேப், ஷோ த மேப் அகெயின். ஸோ அந்த ப்ளூ கலர் லைனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்தியாவிலேருந்து இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து ரஷ்யாவுக்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தே கேன் கோ பை தி மெடிட்டரேனியன் சி. அங்கேருந்து பால்டிக் சி வழியாக தான் ரஷ்யாவுக்குள்ளாடி என்டர் ஆக முடியும். இட் இஸ் ஹேவிங் ஹியூஜ் ப்ராப்ளம் வித் திஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ ஹீ கான்ட் என்டர் வித்தவுட் த பர்மிஷன் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸ். தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் தி லைக் இப்போ இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கேட்டகரி. இப்போ ஃபங்க்ஷனில் வந்திருக்கக்கூடிய ரூட் வந்து இட் வில் ஹெல்ப் டு பூஸ்ட் த ட்ரேட். ஸோ அது இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணோம், ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுது. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸும் இது வழியாக ரஷ்யா யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த ரூட் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் இதில் ஒரு சேலஞ்சஸ் இட் வாஸ் மென்ஷன் இன் தி ஆர்டிகிள் PDF. யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு Juvenile Justice Board. Accessing juvenility is a delicate task. So what it means, Juvenile Justice Board அப்படின்றது it was created in the year 2013. Actually Juvenile Justice Act, it's a older act. 2000ல உருவாக்கப்பட்டது. அப்படின்னா சீர்திருத்த பள்ளி இல்லைன்னா சின்ன குழந்தைங்க 0லேருந்து 18 வரைக்கும் it will be called as child. 16 to 18 வந்து 2013. அப்புறம் 2000 லைக் லேட்டர் இட் வாஸ் அமெண்ட் 2019ல இட் வாஸ் அமெண்டட். ஸோ 16லேருந்து 18ல இருக்கக்கூடிய குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அடல்ட் கேட்டகரியில் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படணுமா இல்லை ஜுவீனலா அப்படின்ற ஜட்ஜ் பண்ணுறது. தேர் இஸ் அ ஜுவீனல் ஜஸ்டிஸ் போர்டு கிரியேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட். 2013ல இட் வாஸ் ஆடட். So in the board of the purpose, there will be a high first class magistrate will be there. அப்புறம் social workers 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த magistrate and the social worker will enquire the child. அப்போ whether the child is இப்போ he has done some heinous crime, otherwise it will be juvenile category. 18லேருந்து சின்ன petty crimes இல்லைன்னா நார்மல் crimes எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக juvenile கேட்டகரியில் தண்டனை கிடைக்கும். ஆனால் if it is a heinous crimeனா கொடூரமான குற்றம் அப்படின்றப்போ ரேப் அப்புறம் மர்டர், ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. அப்படின்றப்போ 16லேருந்து 18க்குள்ளாடி இருக்கக்கூடிய குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த juvenile justice board, if it is a heinous crime, juvenile justice board have to give their conscience opinion by inquiring. இந்த பர்சன் கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. அப்போ அந்த பர்சனோட லைக் கான்சைன்ஸை வச்சு they will decide. அப்போ it was not decided by law or an article or CRPC. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த 3 பேர் தான் டிசைட் பண்ணுறாங்க whether he should be treated as a juvenile or adult அப்படின்றது. ஸோ அதனால் ஃபால்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை டிசைட் பண்ணுறதுல இப்போ இவங்க 3 பேரோட மனநிலையும் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம் ஹியர். So that's about this news.
ஸோ அதனால தான் அதை எக்ஸ்பிளைன். ஸோ நோ நீட் டு கோ இன் டெப்த். அதில் இந்த பாக்ஸில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப்ல ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டை பற்றி, அது படிங்க. அதுக்கப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் படிங்க. ஜுவெனல் ஜஸ்டிஸ் போர்டோட பர்பஸ் என்ன அப்படின்றது ஜஸ்ட் ரீட் இட், தட்ஸ் ஆல், இட் இஸ் எனஃப். Then the next news related to president is not mere a rubber stamp. So president or election is going to happen. So article 52 it talks about there shall be a president of India. 53 it talks about the president will like execute his function by the subordinates, all powers vested on him. சரியா? Central government authority executive functions are vested in the president. He can done the function, இல்லனா do the function by him or either by subordinates. Subordinates மூலமாவும் பண்ணலாம், இல்லனா அவரும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல பண்ணலாம். Then article 54 and 55 talks about the president election of the president elections வந்து so there will be electoral college elected by an electoral college. So Monday is the election, that's why it is very important. Electoral college அப்படின்னா ஓட்டு போடுறவங்க அந்த எலக்ட்ரல் காலேஜில் இருக்கிறது யார் அப்படின்றது பை ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட். ஸோ சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ரெப்ரசன்டேஷன் வில் பி கிவன். இப்போ 2 persons ஆர் ஸ்டாண்டிங், முர்மு as well as you having Jaswant Singha. So the people have to give their preference, first preference, second preference. இதன் அடிப்படையில் it will be elected. So the numbers are mentioned. Show the top. கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரல் காலேஜில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா I have told already n number of times I have told MPs and MLAs at the electoral college. ஆனால் MLAs MPs யார் வருவாங்க அப்படின்னா the elected members of the both the house of the parliament. Elected members, that is must. The elected members of both the house of the parliament, that which means Lok Sabha and Rajya Sabha. So elected members அப்படின்னா nominated members. Recently we have studied Ilayaraja and others, PT Usha were nominated. So these kind of people can't vote in this president election. That is Rajya Sabha 12 members can't vote. 543 members in the Lok Sabha and 233 members. இங்க 2 members இப்ப கிடையாது, ஏன்னா ஆங்கிலோ இந்தியன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இல்லை 2 members கிடையாது. 2025 இருந்து இதுவும் மாறும், வேற எலெக்ஷன் ப்ராசஸில் கொண்டு வருவாங்க. 233 members will vote. இந்த 12 ஓட் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் எம்எல்ஏஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் டெல்லி அண்ட் புதுச்சேரி எலெக்டட் எம்எல்ஏஸ், நாமினேட்டட் கிடையாது. எலெக்டட் எம்எல்ஏஸ் மட்டும் வாக்களிப்பாங்க. சில ஸ்டேட்ஸில் எம்எல்சி இருக்கும், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். தோஸ் ஸ்டேட்ஸ் ஹாவ் 2 councils, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, that is 2 சபான்னு சொல்லலாம், 2 கவுன்சில்னு சொல்லக்கூடாது. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும், எம்எல்சி இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருப்பாங்க. எம்எல்சி கான் vote in this election. அப்போ இவங்களோட கேட்டகரி வாஸ் மென்ஷன். கிட்டத்தட்ட 4809 voters are there. 4809 voters are there totally. They are going to vote. கிட்டத்தட்ட அவங்களோட ஓட்டோட மதிப்பு இட்ஸ் வெரி ஹை. ஸோ அது ப்ரெஃபரன்ஸ் அடிப்படையில் நம்ம கிளாஸஸில் படிச்சிருக்கோம். சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட் கேல்குலேஷன் அக்கார்டிங் டு த பாப்புலேஷன் இட் வில் பி கேல்குலேட்டட். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் இதில் இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் ஒர்க்கை பற்றி, whether he is acting as a rubber stamp or not. Election process we already studied n number of times. So மெயின்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே, இஸ் த ஆஃபீஸ் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் மியர் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு கேட்டாச்சுன்னா உங்கள் பதில் என்ன அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கணும். ஆனால் எஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் வி ஆர் அண்டர் த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ஹெட்டாக நம்ம எலெக்ட் பண்ணக்கூடிய பர்சன் இட்ஸ் நாட் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள் பட் இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். ஸோ பீப்புளோட சாய்ஸை தான் இவங்க செலுத்த போகிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் he is not going to act as a rubber stamp. இன்னொருத்தவங்களோட ப்ரெஷர் இல்லைன்னா கரண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இவங்க இருக்க போகிறது கிடையாது. பீப்புள் மூலமாக செலக்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான் இதில் யாராவது ஒரு ஆள். சரியா? ஸோ தட்ஸ் வை ஸோ மாரல் அத்தாரிட்டி அப்படின்னு எடுக்கும்போது இட்ஸ் அ பீப்புள் இஸ் கிவிங் த அத்தாரிட்டி. ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்க ரப்பர் ஸ்டாம்பை ஆக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது.
அது மாதிரி எல்லா டிசிஷன்ஸையும் பிரசிடென்ட் ஏற்றுக்கணும்னு எங்கேயுமே சொல்லப்படலை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய அத்தனை பில்லையும் சைன் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. he can use veto powers and he can send for reconsideration. அப்போ he is having some authority, he is not acting. நார்மலாகவே நமக்கு பிரசிடென்ட் அப்படின்னா ரப்பர் ஸ்டாம்ப், அது மாதிரி கவர்னர் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு பேச்சு நார்மலாகவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் அப்படியே போயிடக்கூடாது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ யூ ஹாவ் டு கோ பை தி கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜர்ஸ். கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படி தான் நம்ம போக முடியும். ஸோ டிஸ்அக்ரி வித் த டிசிஷன்ஸ், அவர் வந்து எதிர்க்க முடியும் சில டைமில். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டிசிஷன்ஸையும் அவர் எதிர்க்க முடியும், திருப்பி அனுப்ப முடியும், ஆஸ் ஃபார் ரீகன்சிடரேஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஹீ இஸ் ஹேவிங் த ப்ராடர் வியூ. He won't go into the narrow view. If a person is elected as a president, he is going to be the president of the country. ஒரு பார்ட்டிக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. எந்த பிரசிடென்ட்டுமே அப்படி ஆக்ட் பண்ணது கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் அ நேரோ வியூவில் இருக்க மாட்டாங்க. ஸோ she or he will go will work as a கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் இந்தியன் வே. சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், லாகுனாஸ் வில் பி தேர். ஸோ யூ ஹாவ் டு கிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ், தட்ஸ் ஆல். அப்புறம் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் டிஃபெண்ட் பண்ணுறது ஹீ இஸ் ஹேவிங் த அத்தாரிட்டி அஸ் வெல் அஸ் அவர் பிரசிடென்ட் இருக்கணும் டு ப்ரொடெக்ட் அவர் கான்ஸ்டியூஷன் டூ. அது உங்களுக்கு ஹீ இஸ் த மெயின் கஸ்டோடியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதுவும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். அதனால் ஹீ இஸ் நாட் அ ரப்பர் ஸ்டாம்ப். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். Okay, listen. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இப்போ ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி எடுத்துக்கோங்க. வைல் கன்ஸ்ட்ரக்டிங் அ ரோட், இந்த ரோடு வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட்டே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படின்னா the government burden will be very high. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, டெண்டர் கொடுப்பாங்க. டெண்டர் கொடுக்கும்போது இதை ப்ரைவேட்ஸ் வந்து டெண்டர் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த பில்லெல்லாம் சப்மிட் பண்ணும்போது த மணி வில் பி ரிலீஸ்ட். இதை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் மட்டும் டெண்டர் பர்சனுக்கு வந்து கொடுப்பாங்க. மற்றபடி ஃபுல் கண்ட்ரோல் வந்து யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட். அது மாதிரி இந்த ரோடு போடுறதுக்கு புதிய ரோடு போடுறாங்க அப்படின்னா லேண்ட் அக்வஸ்டிஷன் பண்ணுறது, இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், டிசைன் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் இருக்கும். சரியா? எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ அதனால இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் தி ஹியூஜ் பர்டன் ஃபார் தி கவர்மெண்ட். ஃபினான்ஷியல், அப்புறம் இதை மேனேஜ் பண்ணுறது, டோல் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்போ அதனால 2004 டைம் பீரியடில் there is an introduction of public private partnership. In this the government will be the partner but government will not invest. There are different models in the public private partnership. எதுக்காக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணணும், இந்த ஒர்க் எல்லாம் பண்ணணும்னா கவர்மெண்டோட டியூட்டி. as well as கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி the government spending increase ஆகும்போது இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்பெண்டிங் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இட் வில் கிரியேட் ஜாப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும்போது இட் வில் கிரியேட், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு இட் வில் டிமாண்ட் ஃபார் மெட்டீரியல்ஸ், கூட்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் தென் இந்த டிமாண்ட் வந்து இன்னும் அதர் செக்டாரில் கன்சியூமர்ஸாக இருப்பாங்க இவங்க. ஸோ தே வில் டிமாண்ட் அண்ட் தென் இட் வில் கிரியேட் த க்ரோத் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ப்ரொடக்ஷன் வில் இன்க்ரீஸ், ஜிடிபி வில் இன்க்ரீஸ். இட்ஸ் அ சைக்கிள். அப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா எஸ். அப்போ ஹியூஜ் ஸ்பெண்டிங், நிறைய ஸ்பெண்டிங் பண்ணும்போது இட் வில் பூஸ்ட். அதனால தான் வி நீட் ப்ரைவேட். வென் ப்ரைவேட் இஸ் இன்வெஸ்டிங் த கவர்மெண்ட்டை விட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் ப்ரைவேட்டோட மணியை வந்து பப்ளிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஸ்கீம். காட் இட்? Okay, listen, the public private partnership we having different model, that is BOT model, then you having EPC model, you having HAM model. It's a part of economics, infrastructure part la varum. So we will study in subject also. BOT அப்படினா build, operates, transfer. Build, operate, transfer. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, லிசன் இயர்.
இந்த ரோடு வந்து இப்போ 25 இயர்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் நேஷனல் ஹைவே 1ன்னு வச்சுக்கோங்க. the government want to construct a national highway 1ன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இட்ஸ் எக்ஸிஸ்டிங், பட் we are லைக் புதுசாக உருவாக்குற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இவ்வளோ கிலோமீட்டர்ஸுக்கு எவ்வளோ ஃபண்ட் ஆகும் அப்படின்றது கவர்மெண்ட் நோஸ் தட், எவ்வளோ ஃபண்ட் நீட் ஆகும். அப்போ கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நான் உங்களுக்கு சொன்னேன், கவர்மெண்ட் கிட்ட டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட். ஸோ ப்ரைவேட் கேன் பி யூட்டிலைஸ்ட். ஸோ கவர்மெண்ட் வில் ஆக்ட் அஸ் அ பார்ட்னர் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ப்ரைவேட் வந்து டெண்டரிங் கொடுப்பாங்க. அப்போ டெண்டரிங் கொடுக்கும்போது இந்த கவர்மெண்ட் வில் கிவ் லைக் ஒரு காசும் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிற கிடையாது, ப்ரைவேட் தான் இன்வெஸ்ட். பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இதோட மொத்த ஃபினான்ஸையும் யார் பார்த்துக்கணும் அப்படின்னா கம்பெனி, த ப்ரைவேட் கம்பெனி. த ப்ரைவேட் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தி ஃபினான்ஸ். அண்ட் தென் லைக் இன்ஜினியரிங், அதை கட்டுறது, அப்புறம் டிசைன் பண்ணுறது, மெட்டீரியல் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், எவ்ரிதிங் வில் பி டன் பை தி ப்ரைவேட். அண்ட் தென் the private construction பண்ணி முடிச்சதுக்கு பிறகு they will collect via toll. toll மூலமா கலெக்ட் பண்ணுவாங்க. 25 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் லீஸ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து இவங்க கையிலே அதை கொடுத்துருப்பாங்க. அப்போ 25 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் they can collect the toll கலெக்ட் பண்ண முடியும். டோலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட், ஸோ இட் வில் பி ரைஸ்ட் இயர். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த டோலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ அந்த நியூஸஸ் எல்லாம் சுங்க வரிகள் எல்லாம் ஏற்றுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி ஏற்றுவாங்க. ப்ளஸ் இந்த ரோடை மேனேஜ் பண்ணுறது அவங்க தான். பில்ட் ஆப்ரேட் அப்படின்னா அதை ஆப்ரேட்டும் பண்ணுவாங்க. பில் பண்ணுவாங்க, ஆப்ரேட் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு பிறகு. சரி, அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட். தேட்ஸ் அபவுட் தி. ஸோ இதில் கவர்மெண்ட்டுக்கு பெரிய பேர்டன் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா நிறைய இப்போது இதில் டோல் ஃபீஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெகுலேட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். அப்போ பப்ளிக்குக்கான கவர்மெண்ட் வந்து க்ரோனிக் கேபிட்டலிசம் மாடலில் மாறுது, கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மில் மாறும். அப்போ பீப்புள் வில் கெட் அஃபெக்டட். அது மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து பெனிஃபிட் இருக்கும்னு சொல்ல முடியும். இப்போ ப்ரைவேட்டுக்கு அதில் பாதிப்பு வரும். இப்போ அவங்க வந்து எய்ம் பண்ணுறது தே கேன் கெட் டோல் அப்படின்னா 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25 இயர்ஸில் தே ஆர் கெட்டிங் ஒன்லி 100 crore, தென் இட் இஸ் அ லாஸ். தே நீட் ப்ராஃபிட் ஆல்சோ. ஸோ அப்போ அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 2 பேருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. பெனிஃபிட் வந்து நம்ம கவர்மெண்ட் சைடில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகும், நான் அங்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜாப் கிரியேஷன் எவ்ரி திங். அண்ட் தென் யூ ஹேவிங் அ இபிசி மாடல். இபிசினா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடல். இதில் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கவர்மெண்ட் ப்ரைவேட் பார்த்துப்பாங்க. லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே, ஃபினான்ஸ் மட்டும் கவர்மெண்ட் பார்த்துக்கும். அது அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போது காசை கொடுத்துருவாங்க. ஈக்விட்டி மாடலில் கொடுத்துருவாங்க. annuity மாடலில் இட் வில் பி பெய்டு. இன்ஸ்டால்மெண்ட் கேட்டகரியில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கவர்மெண்ட் தான் அதை மேனேஜ் பண்ணணும். ஆனால் ஆப்ரேட் மட்டும் அவங்க பண்ணுவாங்க. டோல் கலெக்ஷன் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரும். ஆனால் கவர்மெண்ட் இவங்க தான் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தே வில் கலெக்ட் த மணி. கவர்மெண்ட் தான் டிக்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா லைக் லேண்டு கலெக்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பண்ணணும், கவர்மெண்ட் தான் பண்ணணும். இட் வில் பிகம் ஃபெயில் பிகாஸ் ஃபைனான்ஸை தவிர வேறு எல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. சரியா? சாரி, ஃபினான்ஸ் நம்ம பண்ணுறோம், கவர்மெண்ட் பண்ணுறோம். மற்ற இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் டிலே ஆச்சு அப்படின்னா அந்த பேர்டன் வந்து யார் தலையில்? இப்போ ஒரு வருஷத்தில் முடிய வேண்டிய ப்ராஜெக்ட் 5 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷனில் அந்த ப்ராஜெக்ட் வந்து 125 crore ஆகும். 100 crore முடிக்க வேண்டியது. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். தென் யூ ஹேவிங் அ HAM மாடல், ஹைப்ரிட் அன்யூட்டி மாடல். ஹைப்ரிட் அன்யூட்டினா BOT ப்ளஸ் EPC. BOT அப்படின்னா 60% ப்ளஸ் 40%. இதில் 40% will be paid by the government. 60% have to be taken care of by the private. அதுலேயும் 20%லேருந்து 25% தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிறத பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க. அப்போது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரைவேட் தான் பார்த்துப்பாங்க. கவர்மெண்ட்டோட பங்கு இருக்குது annuity மாடல், and it will be transferred. So these are the 3 important models used 10 இயர்ஸுக்கு முன்னாடி தான் பிரபலமாக இருந்துச்சு. அதனால தான் நிறைய NP அசட்ஸ் உருவாச்சுன்றதுனால தான் நிறைய ப்ராஜெக்ட் டிலே ஆகும். பீப்புள் நோ. இன்றைக்கும் நம்ம வந்து அந்த 4 வழி சாலை எண்டிங் பண்ண முடியல, கன்னியாகுமரி டு வாரணாசி எக்ஸெட்ரா. ஸோ அது இன்னும் எண்டிங் பண்ண முடியலை. அதனால் இந்த மாதிரி டிலே ஆகும்போது the cost will increase. அப்போ
ப்ரைவேட் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அப்படி டிலே ஆகும். டிலே ஆகுறதுனால லோன் பே பண்ண மாட்டாங்க. எடுத்த லோன் பீப்புள் நோ தட் 60%, 20 to 25% தான் அவங்க ஓன் காசு, மீதி எல்லாமே லோன் எடுப்பாங்க. அந்த லோன் வந்து பே பண்ணால் டிலே ஆச்சு. அதனால நிறைய என்பி அசர்ட் கிரியேட் ஆச்சு, நான் பெர்ஃபார்மிங் அசர்ட்ஸ். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இப்போ இதை ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணால் டிலே லைக் ஸ்லோ பண்ணாங்க. புதிய ப்ராஜெக்ட் எல்லாமே வேறு மாடல், ஓல்டு மாடலில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ திருப்பியும் அதை இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி, தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் பிஓடி, இபிசி அண்ட் ஹெச்ஐஎம், தட் இஸ் வெரி. இனி பிஓஓ இருக்குது. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். திஸ் இஸ் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு ரைட் டு ரிப்பேர் அப்படின்ற கான்செப்ட். இப்போது எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஸோ யூ ஆர் யூஸிங் ஃபார் 1 year, யூ ஹவ் பர்ச்சேஸ்ட் அன் ஆப்பிள் ஃபோன், யூ ஆர் யூஸிங் ஃபார் 1 year, இட் ஹேஸ் எனி ப்ராப்ளம், இல்லைனா 1 year ஆகும்போது இது கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் டிலே ஆக ஆரம்பிக்கும். இது ஆக்சுவலாக நம்ம நாடு போன்ற கண்ட்ரீஸில், நம்ம கண்ட்ரீஸ்லாம் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. வி ஹேவ் த ரைட் டு ரிப்பேர். நம்ம ரிப்பேர் தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி 1 yearக்குள்ளே டேமேஜ் ஆனால். ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடைக்காது, ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்காது. அதனால் அவங்க வந்து தூக்கி போடணும். தட்ஸ் அ ஒன்லி வே தே ஹேவ் டு. அதனாலே மொபைல் கம்பெனிஸ் வந்து நிறைய லாபத்தை ஈட்டுறாங்க. வேஸ்ட் அதிகமாகுது அப்படின்றதுனால ரைட் டு ரிப்பேர் அப்படின்ற கான்செப்ட். இப்போ நிறைய ஹெட்ஃபோன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சார்ஜர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, மொபைல் கம்பெனிஸ் வந்து கொடுக்க, எல்லாமே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கிற ரைட் டு ரிப்பேர் அப்படின்னா இப்போ 1 year ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்டாப் ஆகும், ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். மொபைல் எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படி தான், டிவியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும். அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும் போது அதை ரைட் டு ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். பட் வி பீப்புள் ஆர் டூயிங் பை அதர் ஐட்டம்ஸ். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்தியாவிலேருந்து இல்லைனா சைனாலேருந்து வி ஆர் கிரியேட்டிங் செமி கண்டக்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஆனால் ஆப்பிள் ஃபோனுக்கெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஆப்பிள் லைக் டெஸ்லா கார்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப ப்ராப்ளம். அப்போ அவங்க கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அது அவங்க மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதனால் கிடைக்காதனால ரைட் டு ரிப்பேர்ன்றது ஒரு இஷ்யூ யூரோப்பியன் கண்ட்ரீஸில். நம்ம கண்ட்ரீஸில் வி ஹேவிங் ஆல்டர்னேட்டிவ் டூப்ளிகேட்ஸாவது நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதனால் வி ஆர் நாட் ஹேவிங் தட் மச் இஷ்யூஸ். பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த இஷ்யூஸ். ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி தே ஆர் கோயிங் டு சேஞ்ச், தே ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் த லா. ரைட் டு ரிப்பேர் அப்படின்னா இப்போ 1 year 2 yearக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்லோ ஆகும்போது அதை ரிப்பேர் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கான, புதிய ப்ராடக்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாய்ஸை வந்து உருவாக்க போகிற கம்பெனிஸ் வந்து கொடுக்கணும். அப்போ ஒரு கார் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லைன்னா ஒரு மொபைல் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தே ஹாவ் டு ரிலீஸ். இப்போ நிறைய கார்ஸுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. ஃபாரின் கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கார்ஸுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. அதனால் அந்த கார் எல்லாமே லைக் இட் வில் கோ இன் வேஸ்ட். அது மாதிரி வேஸ்ட் அதிகமாக எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஸோ இது கன்சியூமரபிள் ப்ராடக்ட் மட்டும்தான், காரெல்லாம் இது கிடையாது, கன்சியூமரபிள் ப்ராடக்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பி த ஹியூஜ் கேம் சேஞ்சர் அப்படின்றத அந்த ஆர்டிகல் சொல்லுது. ஸோ ரைட் டு ரிப்பேர் மூவ்மெண்ட்னா என்ன? ரைட் டு ரிப்பேர் மீன்ஸ் வாட், ஹவ் இட் வில் ஹெல்ப் ஃபார் த என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட்னா வேஸ்ட் கம்மியாகும், ஸோ என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் ஸ்டாப் ஆகும். தட்ஸ் அ மெயின் பெனிஃபிட். பீப்புளோட பணம் வந்து வேஸ்ட்டாக செலவாகாது, ஸோ அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல். தென் த நெக்ஸ்ட் நியூஸ் ஆல்ரெடி வி டிஸ்கஸ் I2 U2, தட் இஸ் இந்தியா, இஸ்ரேல், அப்புறம் USA. எனக்கு தெரிஞ்சு we have discussed in the 12th அன்னைக்கு நம்ம 13th we discussed. 13th அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனிவே இட்ஸ் அ வெஸ்ட் குவாட் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். I2 U2 அப்படின்னா இந்தியா, இஸ்ரேல், அப்புறம் UAE, US அப்படின்ற 4 கண்ட்ரிஸும் சேர்ந்து. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் டிஃபென்ஸுக்காக கிடையாது, செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், செக்யூரிட்டி டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்காகவும் வெஸ்ட் குவாட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 12th வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். செக்யூரிட்டி, டெக்னாலஜி, ஃபுட் செக்யூரிட்டி பர்பஸ். இப்போ இந்தியன் கவர்மெண்ட், இப்போ நான் உங்களுக்கு மீட்டிங் நடக்க இருக்குன்னு சொன்னேன், இதுக்கான மீட்டிங் வந்து நடக்க இருக்குது. அந்த சமிட் வந்து நடந்திருக்கு. அந்த சமிட்டில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இஸ்ரேல், US போன்ற கண்ட்ரிஸுக்கு வந்து மெகா ஃபுட் பார்க்ஸ் இந்தியாவில் அமைக்கிறதுக்கு, அவங்களோட டெக்னாலஜி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு we are going to give the lands.
அப்போ நம்ம இந்தியாவில் ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகும், எக்ஸ்போர்ட் அதிகமாகும். ஸோ இட் வில் பூஸ்ட். அப்போ ஃபுட் பார்க், மெகா ஃபுட் பார்க் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது நம்ம கவர்மெண்டோடது, அதில் நீங்கள் படிக்கணும். அண்ட் தென் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வில் இன்க்ரீஸ். இஸ்ரேல் கம்பெனிஸ் வந்து இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம். யூஎஸ் கம்பெனிஸ் ஃபுட் பார்க் தான் இப்போ ஓப்பன் பண்ணியது. ஸோ ஃபுட் செக்யூரிட்டி பார்ட்டில் இது வருது. ஸோ இட் வில், நான் ஏற்கனவே உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், அவங்களோட டெக்னாலஜி வில் பி யூஸ்ட் இன் இந்தியா. இட் வில் கிவ் மோர் பூஸ்ட் ஃபார் அவர் எக்கானமி. ஸோ அதான் இப்போ பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். And the next news related to ESA, that is eco-sensitive zone areas. Eco-sensitive areas அப்படின்னா first we will see that we having like Wildlife Protection Act 1972 and Environment Protection Act to protect the environment. Wildlife Protection Act மூலமா we having national park, wildlife sanctuaries. If you having a national park, there will be a core area and the buffer area. So if you having a like national park அப்படின்னா you having core area இருக்கும், buffer area இருக்கும். இதான் ஈகோ சென்சிட்டிவ் சோன்ன்றது. ஸோ வில் கம் தேர். அது மாதிரி இங்கே நீங்கள் பயோஸ்பியர் ரிசர்வ் எடுத்தீங்கன்னா கோர் இருக்கும், and then you will have a buffer area and you have a transition zone. Transition zone னு சொல்லுவாங்க. அங்கே இந்த ஆக்ட் அடிப்படையில் இட் வாஸ் தேர். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 மூலமாக இட் வாஸ் மென்ஷன்ட். பட் நேஷ்னல் பார்க் பக்கத்தில் இந்த ஈகோ சென்சிட்டிவ் சோன் அப்படின்றது மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தே கேன் டிசைட், தே கேன் டிமார்கேட் எனி பிளேசஸ் அஸ் அ ஈகோ சென்சிட்டிவ் ஜோன். ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்னா நேஷனல் பார்க்னா உங்களுக்கு தெரியும், வி ஹேவிங் நேஷனல் பார்க். ஸோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் இந்திரா காந்தி நேஷனல் பார்க், சைலண்ட் வேலி நேஷனல் பார்க், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. லைக் இந்த நேஷ்னல் பார்க் பக்கத்தில் பஃபர் ஜோனில் இருந்து 10 கிலோமீட்டர்ஸ், சில இடங்களில் 20 கிலோமீட்டர்ஸ் கூட கொண்டு போக முடியும் அக்கார்டிங் டு த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் சுற்று வட்டா பகுதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் பி கால்ட் அ ஷாக் அப்சர்வர். ஸோ சப்போஸ் இந்த நேஷ்னல் பார்க் பக்கத்தில் வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ், மைனிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈடுபட்டாங்கன்னா இங்கே நேஷ்னல் பார்க்கில் இருக்கக்கூடிய டைகர் ஆர் எனி அனிமல் which was like preservation, like protect பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேஷனல் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸில் கிடையாது. வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இதில் நம்ம ப்ரிசர்வேஷனில் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இங்கே மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பொல்யூஷனால இது வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இட் டென்ஸ் டு மைக்ரேட். அதனால் எலிஃபென்ட் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் டைகர் வந்து பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து காண்டாக்ட் ஆகுது. இதெல்லாம் ரீசன் என்னென்னா பீப்புள் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறதுனால. ஸோ நேஷ்னல் பார்க்ஸ் ஹேவ் டு பி ப்ரொடெக்டட், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இல்லைனா பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றதுக்காக ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா இட் வாஸ் நாட் மென்ஷன்ட் இன் தி ஆக்ட். இந்த நேஷ்னல் பார்க்கை உருவாக்கக்கூடிய ஆக்டில் இது மென்ஷன் பண்ணப்படலை. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை அ ரூல். ஸோ வெஸ்டர்ன் கேர்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இட் கேம் இன் நியூஸ். மாதவ் காட்கில் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைச்சாங்க. வெஸ்டர்ன் கேர்ட்ஸில் வந்து எந்த ஏரியாலாம் ப்ரொடெக்ட் பண்ணப்படணும், இட்ஸ் எண்டமிக் ஸ்பீஷிஸ் அதிகமான ஏரியா, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஏரியா, அண்ட் தென் யூ ஹேவிங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆல்சோ. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மாதவ் காட்கில் அப்படின்ற ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சுன்னா மோர் தென் 60% ஏரியா ஹேவ் டு பி கன்சர்வ்ட். பிகாஸ் அவர் வந்து பீப்புளோட பாப்புலேஷன் அடிப்படையில், அனிமல்ஸோட பாப்புலேஷன் அடிப்படையில், ஸோ எந்த ஏரியாலாம் ப்ரிசர்வேஷன் பண்ணப்படணுன்றதை ஒவ்வொரு ஏரியா ட்ராவல் பண்ணி தான் அந்த ரிப்போர்ட் எடுத்தார். ஸோ 60% மேலே அப்படின்றப்போ இந்த வெஸ்டர்ன் கேர்ட்ஸோட பகுதிகளில் கல்குவாரிகள் இருக்குது, மைனிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. கோவா எல்லாம் உங்களுக்கு மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அதிகம். அது மாதிரி கர்நாடகா இஸ் ஃபேமஸ் ஃபார் மைனிங். அப்போது மகாராஷ்டிரா எக்ஸெட்ரா, குஜராத், இந்த ஏரியா எல்லாமே வரும் இதில். அப்போ இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் உருவாச்சு when the report was submitted. So Kasturi Rangarajan committee was appointed. He is the former ISRO chairman. So அவர் என்ன பண்ணாருன்னா சேட்டலைட்டை யூஸ் பண்ணார். சேட்டலைட் பிக்சர்ஸ், சேட்டலைட் இமேஜஸை வச்சு எங்கே அனிமல் பாப்புலேஷன் அதிகமாக, எந்த ஏரியா வந்து ஃபாரஸ்ட் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது, திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது, அப்படி லைக் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணார். ஐடென்டிஃபை பண்ணி he has made that 37% ஏரியா வந்து ஈகோ சென்சிட்டிவ் சோனில் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தார். நாட் 60 above. That's the reason it was accepted.
அண்ட் தென் இதை ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ கர்நாடகா இப்போ ரீசெண்டாக ராகுல் காந்தி ட்வீட்டட் பண்ணதுனால கேரளாவில் அவரோட ஆஃபீஸ் எல்லாம் உடைச்சாங்க இல்லையா. தட் இஸ் அ ஹியூஜ் ப்ரொட்டஸ்ட் பிகாஸ் நம்ம வெஸ்டர்ன் கட்ஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கட்ஸில் பீப்புள் நோ லாட் ஆஃப் quarries are there. It was closed during the former government period, like 2011 time period la உங்களோட சிஎம் வந்து இதை க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் கேட்டகரியில் வருது. அப்போது வெஸ்டர்ன் கட்ஸோட 10 கிலோமீட்டர் ஏரியா ஹாவ் டு பி அ சாக் அப்சர்வர் ஏரியா. 37% ஏரியா எல்லா வெஸ்டர்ன் கட்ஸும் கிடையாது. 37% ஏரியா எங்கெல்லாம் பாப்புலேஷன் ஹியூமன் பாப்புலேஷன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அந்த ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே அங்கே வந்து மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அதிகம். சப்போஸ் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் இந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அ லேக்குனாஸ் லைக் அதனால தான் கர்நாடகாவில் அதுக்கு ப்ரொட்டஸ்ட் அதிகமாக. இப்போ குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, அப்புறம் தமிழ்நாடு, தென் மகாராஷ்டிரா சொல்லிட்டேன்ல. ஸோ இந்த இவ்வளோ ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு சொன்னேன், the mining activities தான் மெயின் ரீசன். ஸோ இட் வில் பி கண்ட்ரோல்டு. த ஆக்டிவிட்டீஸ் பெர்மிட்டட் அது தெரிஞ்சுக்கோங்க. ஈகோ சென்சிட்டிவ் ஜோனில் எந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பெர்மிட்டட் அப்படின்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அப்புறம் ரினியூபிள் எனர்ஜி, சோலார் பவர் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் பண்ண க்ரீன் எனர்ஜி ஆக்டிவிட்டீஸ் ஈடுபடுறாங்கன்னா தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் எதெல்லாம் ப்ராகிபிட்டட் அப்படின்னா கமர்ஷியல், மைனிங், சாமில் ஆக்டிவிட்டீஸ், இண்டஸ்ட்ரீஸ் காசிங் பொல்யூஷன், ஏர், வாட்டர், அப்புறம் சாயில், நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் அதிகமாக இதெல்லாம். அப்புறம் டூரிசமும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். நேஷனல் பார்க் மேலே ஹாட் ஏர் பலூன்ஸ் எல்லாம் பறக்க விட முடியாது. அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்லேயும் இருக்குது. ரெகுலேஷனில் பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னா பண்ணலாம், பட் ரெகுலேட்டட். அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறது ரெகுலேஷன், பெர்மிஷன் இல்லாமல் வெட்ட முடியாது. அது மாதிரி ஹோட்டல், ரெசார்ட்ஸ் வைக்கிறதுல பெர்மிஷன்ஸ் வேணும். கமர்ஷியல் யூஸ் ஆஃப் நேச்சுரல் வாட்டர், அந்த லைக் கேபிள்ஸ் எரெக்ஷன் பண்ணுறதுல இது எல்லாத்துக்குமே வந்து பெர்மிஷன்ஸ் வேணும். அக்ரிகல்ச்சரல் டிஃப்ரெண்டான ஒரு அக்ரிகல்ச்சர் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ், நார்மல் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் யூ கேன் டூ இன் தட் பிளேஸ். ஆனால் டிஃப்ரெண்டான ஒரு அக்ரிகல்ச்சர், இப்போ ரப்பர் பிளான்டேஷன் இஸ் அ பார்ட். சப்போஸ் இதில் வேறு ஏதாச்சும் ரப்பர்லாம் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் கல்டிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி ஈகோ சிஸ்டம். அதனால் அதுக்கு பெர்மிஷன் வேணும். சரியா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் கிட்டத்தட்ட 46,832 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இந்த 5 ஸ்டேட்ஸில் இருக்குது. வெஸ்டர்ன் கட்ஸ் இவங்க டிமார்கேட் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா மொத்த அளவு நான் சொன்ன 37%. இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்குது. கிட்டத்தட்ட கர்நாடகாவுக்கு மட்டுமே 20,668 ஸ்கொயர் கிலோமீட்டர், 68 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அது மாதிரி யூ ஹேவிங் கோவா, தமிழ்நாடு இட்ஸ் அபவுட் 6,914 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். குஜராத் இஸ் ஹேவிங் லெஸ், ஏன்னா குஜராத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது தப்பி ரிவர் கீழே. ஸோ அதனால் அதுக்கு பெரிய அளவு வராது. ஸோ that's all about this news. ஸோ கஸ்தூரி ரங்கராஜன் பேனல் படிச்சுக்கோங்க, that's why it's important. அப்புறம் மங்கி பாக்ஸ் நியூஸ் வாஸ் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது 2022 ஸ்டார்டிங்கில் மார்ச் டைம் பீரியட்ல இட் ஸ்டார்டட் அக்கரிங் இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆல்சோ. மங்கி பாக்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக இது வந்து மங்கியிலேருந்து பரவுறது கிடையாது, ரோடன்ஸ் கிட்ட இருந்து பரவக்கூடியது. ரோடன்ஸ் தான் இதோட ஹோமாக இருக்குது அப்படின்றது சொல்லலாம், ஸ்குரில்ஸ் அண்ட் ரோடன்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக மங்கி பாக்ஸ் அப்படின்ற நேம் வந்ததுக்கான ரீசன் வந்து மங்கி ரிசர்ச் பண்ணும்போது, மங்கிஸை வந்து ரிசர்ச்சுக்கு பயன்படுத்தும் போது திடீர்னு மங்கி அந்த ரிசர்ச் யூஸ் பண்ண ஒரு குரூப் ஆஃப் மங்கீஸ் மேலே ஒரு விதமான அம்மை என்ன தான் சொல்லுவீங்க, பாக்ஸ், சுமால் பாக்ஸ் இல்லை, இது மங்கி பாக்ஸ் அப்படின்னு பேர். ஸோ குரங்குகளில் உருவான அந்த பாக்ஸ் வந்து சுமால் பாக்ஸ் சிக்கன் பாக்ஸை விட அது டிஃப்ரெண்ட். அது ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா சுமால் பாக்ஸ் அஃபெக்டடான பீப்புளுக்கு வந்து ஸ்வெல்லிங் இருக்காது, அடையாளம் இருக்கும், ஆனால் ஸ்வெல்லிங்ஸ் இருக்காது. இது வந்து அடையாளமும் வரும், ஸ்வெல்லிங்ஸும் அதிகமாகும். ஸோ அதனால இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். தட்ஸ் வை இட் வாஸ் நேம்ட் அஸ் மங்கி பாக்ஸ். குரூப் ஆஃப் மங்கீஸ் ரிசர்ச்சில் அதை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதுனால இட் வாஸ் நேம்ட் அஸ் மங்கி பாக்ஸ். இட் வாஸ் ஐடென்டிஃபைட் டூரிங் 1958. அந்த காலனிஸ் ஆஃப் மங்கீஸ் ரிசர்ச் பண்ணாங்களே, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டது. ஆனால் பீப்புளுக்கு இது டிரான்ஸ்ஃபர் ஆனது ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட 1970 Democratic Republic of Congo. The first time a student was affected by this disease. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அஃபெக்டட் ஆன இட்ஸ் a zoonotic disease. அப்போ இது அஃபெக்டட் ஆன ஒரு அனிமல்ஸ் கூட கான்டாக்டில் வரும்போது
அதோட ஃபர்ஸ்ட் தொடும்போது, இல்லைனா அதோட பிளட் வந்து காண்டாக்டில் வந்துச்சு அப்படின்னா, இல்லைனா அதோட சலைவாஸ் எக்ஸெட்ரா ஃப்ளூயிட்ஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ். ஸோ ஹியூமன் டு ஹியூமன் ட்ரான்ஸ்ஃபரும் அதிகம் இது. லைக் என்ன எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கொரோனா மாதிரி தான். ஹியூமன்ஸ் வந்து லைக் பாடி ஃப்ளூயிட் மூலமாக, பிளட் டிரான்ஸ்மிஷன்ஸ் மூலமாக, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ கேரளாவில் எஸ்டர்டே ஒன் பர்சன் வாஸ் ஐடென்டிஃபைட். முன்னாடியும் அதை ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட சொன்னாங்க, பட் இட் வாஸ் நாட் மங்கி பாக்ஸ். நவ் த ரியல் மங்கி பாக்ஸ் அக்கர்ட் இன் நெய்பரிங் ஸ்டேட். ஸோ தட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் இஸ் இன் ஹியூஜ் அலாட். ஏன்னா இது வந்து இப்போ 10 பேருக்கு அக்கர் ஆகுது அப்படின்னா ஒரு ஆள் இறந்து போவாங்க. இட்ஸ் 10% ரேஷியோவில் இறந்து போவாங்க. லிம் நோட்ஸ் அதிகமாக இருக்குது, அதான் அந்த அடையாளம், அந்த தழும்பு ப்ளஸ் அது ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்கும். ஸோ தட்ஸ் அ திங். இதுலேருந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோ. ரோடன்ஸ், ஸ்குரில்ஸ், ட்ரீ ஸ்குரில்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் ஹோம் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல். Then the next news related to current account deficit, the increasing current account deficit. So enormous times I have explained these things. Current account deficit அப்படின்னா you people know balance of payments, so I will explain brief. You having balance of payment. Balance of payment is equal to, in the sense, it's current account plus capital account. Current account அப்படின்னா there are two things, that is trade on goods and services, goods and trade on services. Trade on services. Goods அப்படின்னா visible items trade பண்றது. So there is a balance அப்படின்னா பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 100, so example positive. If it is like நெகட்டிவ்ல இருந்தாலோ இல்லை பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ். சர்வீஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ், தென் லைக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ பேங்கிங், டூரிசம், லைக் ஹாஸ்பிட்டலைசேஷன், இதெல்லாமே சர்வீசஸ் கேட்டகரியில் வரும். ஸோ இது வந்து நமக்குள்ள பண்ணுறது இல்லை, இன்னொரு கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ணுறது. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரேட். Trade on services. We are giving services to America, then it will be called as export. These all are called as export. அது மாதிரி இதுவும் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் வரும். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். சப்போஸ் எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா யூ வில் கெட் தி மைனஸ். அது மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். அண்ட் தென் அதர் திங்ஸ் ஆர் ஆடட், தட் இஸ் இன்விசிபிள்ஸ்னு பேர் கூட தான். நெட் டிரான்ஸ்ஃபர்ஸ், ஃபாரின்ல இருந்து நம்ம நாட்டுக்கு பணம் அனுப்புகிறவங்க வேலை பார்த்துட்டு, தட் இஸ் நெட் டிரான்ஸ்ஃபரில் வரும். அப்புறம் நம்ம நாட்டில் ஃபாரின் கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க அந்த லாபத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மீதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேரும் நெட் டிரான்ஸ்ஃபர்ஸ் கேட்டகரியில், நெட் இன்கம் கேட்டகரியில் வரும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அண்டர் தி இன்விசிபிள் கேட்டகரி. இதில் நம்ம சர்ப்ளஸாக இருந்தோம் அப்படின்னா இட் வில் பி இன் சர்ப்ளஸ். நம்ம கூட்ஸில் வந்து நெகட்டிவ்ல இருக்கும், சர்வீசஸில் வி ஆர் இன் சர்ப்ளஸ். தட்ஸ் த ரீசன் வி ஹேவிங் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். புரியுதா? கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஃபிஐ, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஃபாரின்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். ட்ரேட் இல்லை, இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், நீங்கள் லோன் வாங்குறது, இதெல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட். இதோட ப்ராப்ளம் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கம்மியாக இருக்குன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் இல்லை நமக்கு. சப்போஸ் இது அதிகமாக இருந்துச்சு, இது கம்மியாயிருச்சு அப்படின்னா வி வில் கோ இன் மைனஸ். ஸோ டாலர் பற்றாக்குறை நமக்கு உருவாகும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம ப்ளஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னாலே டாலர் நம்மகிட்ட இன்ஃப்ளோ, ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோ. ரீசென்ட்லி வி ஸ்டடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோ இஸ் வெரி ஹை. தட்ஸ் த ரீசன் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் திஸ் கேட்டகரி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் this current affairs and today's. Now we will see the questions. So question number 1. Question number 1. Consider the following statements in the context of global gender gap index. It was released by World Economic Forum. Statement number 2, it measures the gender gap based on economic, political and health factors. Statement number 3, India's ranking in global gender gap index is 135 out of 146. So which are the statements given above is are correct? Options are A1 only, B2 only, B1 and 2 only, C1 and 3 only, D1, 2 and 3 only.
Okay, next question number 2. Which of the following statement is are correct? Statement number 1. Mediation is a voluntary and non-binding process in which an impartial and neutral mediator facilitates disputing parties in reaching a settlement. Statement number 2. The objective of the Mediation Bill 2021 is to settle any civil and criminal cases except cases of murder through mediation before seeking a court or tribunal intervention. Which of the given above statements are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Okay, next question. Which of the following state government has recently established district climate change mission in all 38 districts? Options are A, Tamil Nadu, B, Gujarat, C, Punjab, D, Himachal Pradesh. Okay, next question. So with reference to the I2U2, what is I? I2U2, India, Israel, UAE, USA. Consider the following statement. Statement number 1. I2U2 grouping was conceptualized during the meeting of the foreign ministers of the four countries held on 18th October 2021. I2U2 is aimed to encourage joint investments in 6 manually identified areas such as water, energy, transportation, space, health, and food security. Which of the statements above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Okay, next question. Consider the following statements about red panda. Statement number 1, it is the state animal of Sikkim. Statement number 2, it is listed as endangered in IUCN Red List. Statement number 3, it is threatened by poaching as well as destruction and fragmentation of habitat due to deforestation. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only. Option B, 1 and 3 only. Option C, 2 and 3 only. Option D, 1, 2 and 3 only. Okay, now we will see the answers. So question number 1, answer is
D 1, 2 and 3. So economic, political and health factors is a part. அங்க ஒல்லின்னு தான் கொடுத்துருக்காங்களா? இல்ல it measures the gender gap based on economic, political and health factors. ஒல்லின்னு கொடுத்துருந்தா correct. It is also the part, right? So yeah, education is also there. எல்லாம் இதில் போடல, அவ்வளோதான். So it is correct. 1, 2 and 3. Then question number 2, it is D, neither. Question number 3, A, Tamil Nadu. Question number 4, that is B only. 2 only. Okay, question number 5. Question number 5. D. 1, 2 and 3 only. So cross check your answers. Now we will see the main answer question. So question number 1, what is build, operate, transfer model, and also know about other models of public private partnership, and add one thing, what are the lacunas, illana challenges in the build, operate, transfer. The question add பண்ணிக்கோங்க, what are the challenges of the build, operate, transfer model. So that's all. So that's all about today's current affairs and MCQ. Thanks a lot for joining with us.